வணக்கம் அன்பானவர்களே. சேரமான் தொலைக்காட்சியின் உசாவல் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 12 நாட்களாக மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பிற்கும் இடையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் ஈழத்தமிழர்கள் மத்தியில பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்களை தோற்றுவிச்சிருக்குது. இந்த வாத பிரதிவாதங்கள்ல ஒரு பக்கத்துல பார்த்தோம்னு சொன்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்வது சரி என்று சொல்லி ஒரு தரப்பும், மறுபக்கத்துல ஈரான் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்குன்னு சொல்லி இன்னொரு தரப்புமாக வாதிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல ஈரான ஈழத்தமிழர்கள் ஆதரிப்பது சரியா, அல்லது அமெரிக்கா இஸ்ரேல் தரப்பை ஆதரித்து அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது சரியா என்பது பற்றிய பார்வையை இந்த உசாவல் உங்கள் முன் வைக்கின்றது. முதலாவதாக நாங்கள் ஈரானை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், ஈரான் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடுது என்று சொல்லப்படுகின்ற அந்த கருத்தில் இருக்கிற அபத்தத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஈரான் எப்படியான நாடு என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஈரான் வெறுமெனவே ஷியா சமூகத்தைச் சேர்ந்த பாரசீகர்கள் வாழ்கின்ற நாடு மட்டுமல்ல. அது பல்வேறு இனங்கள், பல்வேறு மத பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் வாழ்கின்ற நாடு. அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால், பாரசீகர்கள், அசரி, கர்ட், அரப், பலூஷ், குவாஷ்காய், டர்க்மென், கிலாக்கி, மசண்டராணி, டலிஷ், இதை விட வேற பெயர் குறிப்பிடப்படாத இனங்கள் வாழ்கின்ற ஒரு நாடாக இருக்குது. இந்த இனங்கள் மட்டுமல்லாமல் இவர்களுக்குள்ள ஒரு தரப்பினர் ஷியா, ஒரு தரப்பினர் சுனி, இன்னொரு தரப்பினர் ஜோரஸ்ட்ரியன் என்று சொல்லி பல்வேறு விதமான பிரிவுகளாக இருக்கிறார்கள். இவர்கள் மீது இந்த ஷியா, இந்த பாரசீக ஆட்சியாளர்கள் ஆதிக்கம் செலுத்தி அடக்கி ஆண்டு வருகின்றார்கள். அப்ப இதுல நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், ஈரானே ஒரு ஏகாதிபத்திய நாடு. அதாவது ஈரான் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாட்டின் எல்லைக்குள்ள வாழ்கின்ற பல்வேறு தேசங்களை அடக்கி ஆண்டு அவர்கள் மீது ஏக ஆதிபத்தியத்தை பிரயோகித்துக் கொண்டிருக்கிற, அதுவும் சியா பாரசீக ஏக ஆதிபத்தியத்தை பிரயோகித்துக் கொண்டிருக்கிற ஒரு நாடுதான் இந்த ஈரான். அடுத்தது ஈரானுடைய இந்த ஷியா மதவரி பிடித்த ஆட்சியாளர்கள் ஈரான் நிலப்பரப்புக்குள்ள மட்டும் ஏகாதிபத்தியத்தை கடைபிடிக்கையில் முழு மத்திய கிழக்கு மீதும் ஏகாதிபத்தியத்தை கடைபிடிப்பதுதான் இவர்களுடைய கொள்கையாக இருந்து வருகிறது. மத்திய கிழக்கு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால், அங்க பெரும்பான்மையாக இருப்பவர்கள் சுன்னி இஸ்லாமியர்கள். இவர்கள் அரபு சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவர்களை விட நீங்க பார்த்தோம்னு சொன்னா டர்க்மென் இனம், அதை விட யூதர்கள் இருக்கிறார்கள் இஸ்ரேல், இவர்களை விட வேற கிறிஸ்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழல்ல இவர்கள் எல்லோரும் மீதும் தாங்கள் ஒரு கட்டுப்பாட்டை வச்சிருக்கணும்ன்றதுக்காக ஈரான் பல்வேறு விதமான குழப்பங்களை இந்த மத்திய கிழக்கில் ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக சொன்னோம்னா, லெபனான்ல இருக்கிற ஷியா சமூகத்தை சேர்ந்தவர்களை பயன்படுத்தி ஹெஸ்புல்லா என்று சொல்லி ஒரு மதவரி பிடிச்ச அமைப்புக்கு ஆதரவு வழங்குவது. மற்ற பக்கத்துல ஈராக்கில் பெரும்பான்மையா இருக்கிற ஷியா சமூகத்தை சேர்ந்த ஆயுத குழுக்கள், ஒட்டுப்படைகளுக்கு ஆயுத உதவிகளை கொடுத்து குழப்பம் செய்கிறது. யமன்ல ஹூதி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆயுத குழுவுக்கு ஆயுத உதவிகளை செய்வது, பிறகு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவது, இப்படி பல்வேறு விதமான அந்த மத்திய கிழக்கின்ற இயல்பு நிலையை குழப்புகின்ற ஏக ஆதிபத்திய நடவடிக்கைகளால்தான் ஈரான் நீண்ட காலமாக செய்து கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட ஏகாதிபத்திய ஈரானை பார்த்து ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடும் நாடு என்று சொல்லி எங்களுடைய தமிழர்கள் சிலர் கருத்துக்களை வெளியிட்டு வருவதுதான் அது வேடிக்கை மட்டுமில்லை, அது ஒரு முட்டாள்தனமான கருத்தாகத்தான் அமைகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஈரான்ல பெண்களுக்கு பல உரிமைகள் கிடையாது. அவர்கள் மேற்குலக நாடுகள்லேயோ அல்லது ஈழத்திலேயோ இந்தியாவிலேயோ எங்களுடைய பெண்கள் எவ்வளவு சுதந்திரமாக திரிகின்றார்களோ அந்த சுதந்திரம் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. அதிலும் குறிப்பாக அவர்கள் தங்களுடைய தலையை துணியால் மறைத்து தான் அவர்கள் செல்ல வேணும் வெளியில. அப்படி செல்லவில்லை என்றால் அதுக்கான தண்டனைகளை பலர் அனுபவித்திருக்கிறார்கள். இந்த தலைக்கு ஒரு துணியை அணிஞ்சு கொண்டு போறதுக்கு எதிராகவே ஈரான்ல பல மக்கள் போராட்டங்கள் நடத்தி, பெண்கள் போராட்டங்கள் நடத்தி மிக மோசமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1-2 பெண்கள் இல்லை, ஆயிரக்கணக்கான பெண்கள் ஈரான்ல படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
மே 19, 2024 22 வயசான மாஷா அமினி அப்படிங்கிற பெண் வந்து தன்னுடைய தலையில ஹிஜாபை வந்து சரியா போடாம போனதுக்காக அங்க இருக்கும் மாரல் போலீஸால கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்ட பெண் 2 நாள் போலீஸ் கஸ்டடியில இருந்து டார்ச்சர் செய்யப்பட்டு அந்த பெண்ணை அடிச்சே கொண்டிருக்காங்க. அடுத்தது ஈரான்ல பெண்கள் திருமணம் செய்வதற்கான வயது 9 வயசு. பல 9 வயசு சிறுமிகள் வயது முதிர்ந்தவர்களால கட்டாயமாக திருமணத்துக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இதை வந்து நாங்கள் மேற்குலக நாடுகள்லையோ அல்லது எங்களுடைய நாடுகள்லையோ பார்த்தோம் என்று சொன்னால் இது வந்து பீடஃபைல் என்று சொல்லுவோம். அதாவது சிறுவர்கள் மீதான ஒரு துஷ்பிரயோகம். பெண்ணின் திருமண வயது 13ஆக இருந்தது. இப்ப சமீபத்துல பார்த்தோம்னா பெண்ணின் திருமண வயது 9ஆக மாத்திட்டாங்க. இவ்வாறு தன்னுடைய நிலப்பரப்பிலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் ஏகாதிபத்திய வெறி கொண்ட பெண்களை அடக்குகின்ற சிறுமிகள் மீது பாலியல் வன்முறையை பிரயோகிக்கின்ற இந்த ஈரானை தமிழர்கள் ஆதரிப்பதில் என்ன நியாயம் இருக்கு? அடுத்ததாக ஈழத்தமிழினத்துக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்பிற்கு ஈரான் வந்து உடந்தையாக இருந்த ஒரு நாடு. இந்த ஈரானுடைய கடந்த கால ஆட்சியாளர்களான அலி ஹமெனி மற்றது அஹமதினிஜாட், இந்த 2 பேருமே வந்து மஹிந்த ராஜபக்சனுடைய நெருங்கிய நண்பர்கள். இவர்கள் ஸ்ரீலங்காக்கு வெறுமெனவே எண்ணெயை மட்டும் வழங்கல, கடனை மட்டும் கொடுக்கல, எங்களுடைய மக்கள் மீது ஏவப்பட்ட இந்த கட்டுஷா பல்குழல் பீரங்கி ஏவுகணைகளையும் வந்து இவர்களால் வழங்கினார்கள். அதாவது இந்த பல்குழல் பீரங்கி உந்துகணைகளை முதல் பாகிஸ்தான் தான் கொடுத்தது. அதுக்கு பிறகு ஹிஸ்புல்லா பயன்படுத்திய அதே பல்குழல் பீரங்கிகளை, பல்குழல் உந்துகணைகளை வந்து ஸ்ரீலங்காவுக்கு இந்த ஈரான் தான் அள்ளி அள்ளி கொடுத்தது. பெருந்திரளான எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டது இந்த பல்குழல் உந்துகணை தாக்குதல்கள் தான் என்பது உங்களுக்கு தெரியும் வந்து. அப்ப அப்படிப்பட்ட மிக மோசமான தமிழின அழிப்பு குழந்தையாக இருந்த நாடு தான் இந்த ஈரான். எங்களை சில பேர் சொல்லிவிடும், பொருங்கவாரன் இஸ்ரேலும் வந்து ஸ்ரீலங்காவுக்கு உதவி செய்ததானே, இஸ்ரேல் கொடுத்த டோரா படகுகள், இஸ்ரேல் கொடுத்த கிஃபிர் விமானங்கள் தானே தமிழின அழிப்புக்கு பயன்படுத்தப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் இயக்கத்தின் மீது முதலாக தடையை விதித்தது அமெரிக்கா 97ஆம் ஆண்டு. அதை விட வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு, ஸ்ரீலங்கா கடற்படைக்கு கப்பல்களை கொடுத்தது, பல உதவிகளை எல்லாம் வந்து அமெரிக்கா செய்தது தானே. அப்படி என்று சொன்னால் அமெரிக்காவையும் நாங்கள் ஆதரிக்க கூடாதல்லோ என்று சொல்லி உங்களை சில பேர் கேள்விகள் வந்து. இந்த கேள்வியில நியாயம் இருக்கு. ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ளணும். என்னன்னு சொன்னா வந்து அமெரிக்கா வந்து ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடுன்னு சொன்னால் வந்து ஒவ்வொரு காலங்களையும் ஒவ்வொரு பேர் வந்து ஆட்சியில் இருப்பார்கள் வந்து. அதுவும் அது வந்து ஜனாதிபதி ஆட்சி முறை, அதாவது அதிபர் ஆட்சி முறையை கொண்ட ஒரு நாடு. அப்ப அந்த நாட்டில் நீங்க பார்த்தோம் என்றால் 80களில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு முருகல் ஒன்று இருந்தது. ஏன்னு சொன்னா வந்து இந்தியா வந்து சோவியத் ஒன்றியத்தினுடைய பக்கமாக சாய்ந்திருந்தது, அதாவது ஒரு டில்ட் ஒன்றை செய்திருந்தது வந்து. அந்த நேரத்துல வந்து வாஷிங்டனோட தமிழர்களுக்கு வந்து ஆக்சஸ், அதாவது தொடர்பாடல் இருக்கையில். அப்படியான சூழல்ல தமிழ் போராளி இயக்கங்களுக்கு இந்தியா ஆயுத உதவிகளையும் பயிற்சிகளையும் வழங்கிய போது ஜியார்ஜியா பத்தினா அமெரிக்காவுக்கு ஓடி போய் தங்களுக்கு உதவி செய்ய சொல்லி கேட்டார். அவர்களும் நினைத்தார்கள் வந்து ஒரு சோவியத் ஒன்றியத்துக்கு சார்பான இந்தியாவினுடைய ஒட்டுப்படைகளுக்கு எதிராக தாங்கள் தங்களுக்கு ஆதரவான ஒரு நேச நாடாகிய ஸ்ரீலங்கா வந்து ஒரு போரை நடத்துது, அப்போ உதவி செய்வோம். அப்படித்தான் அவர்கள் நினைத்தார். அவர்கள் வந்து இங்க வந்து தமிழ் மக்களை வந்து ஒரு சுதந்திர போராளிகளாக பார்க்கவில்லை. அவர்கள் மாறாக இந்தியாவினுடைய ஒட்டுப்படைகளாக தான் பார்த்தார்கள். அப்படித்தான் இபிஆர்எல்எஃப் மற்றது டெலோ போன்ற அமைப்புகளும் இயங்கினது உங்களுக்கு தெரியும் வந்து. அப்ப அப்படியான ஒரு சூழல்ல ரொனால்ட் ரேகனுடைய ஆட்சியில வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து எஸ்டிஎஃப்கான பயிற்சி கொடுக்கப்பட்டது. இஸ்ரேலூடாக கொழும்பில் இருக்கிற அமெரிக்க தூதரத்தில் இஸ்ரேலி இன்டர்செக்ஷன் ஒன்று திறக்கப்பட்டு அதன் மூலமாக டோரா படகுகள் கொடுக்கப்பட்டது, பல்வேறு உதவிகள்லாம் செய்யப்பட்டது ரொனால்ட் ரேகனுடைய காலத்தில். இது வந்து முதலாவது புஷினுடைய காலத்தில். பிறகு வந்து அந்த இஸ்ரேல் இன்டர்செக்ஷன் வந்து மூடப்பட்டது. அதுக்கு பிறகு 93ஆம் ஆண்டு பில் கிளின்டன் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 97ஆம் ஆண்டு இயக்கத்தின் மீது அமெரிக்கா வந்து தடையை விதித்தது. ஆனாலும் கூட பேச்சுவார்த்தை வழியிலான தீர்வு முயற்சி, அதுவும் வந்து சமஷ்டி வழியிலான தீர்வை நோக்கி நோர்வேயூடாக முயற்சிகளை வந்து அமெரிக்கா தான் முன்னின்று எடுத்தது. அதையும் வந்து நாங்கள் கவனத்தில் எடுக்க வேணும். அப்படி இருந்த போதும் வந்து இயக்கம் வந்து இந்த போர் நிறுத்தத்தை விட்டு விலகிவிடும், போராட்டத்தை திருப்பி தொடங்கிவிடும் என்றதுக்காக ஸ்ரீலங்கா கடற்படைக்கு தேவையான கப்பல்களையும் வந்து இந்தியாவும் கொடுத்தது, அமெரிக்கா அன்றைய ஜோர்ஜ் புஷ் அவர்களுடைய அரசாங்கம் கொடுத்தது. ஆனால் கடைசியில 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில ஜோர்ஜ் புஷ் அவர்கள் பதவி காலம் முடிவடைகின்ற ஒரு கட்டப்பகுதியில அவர் ஒரு கட்டளை ஒன்றை பிறப்பித்தார். அது என்னன்னு சொன்னா வந்து ஸ்ரீலங்காக்கு ஆபத்தான ஆயுதங்கள் எதுவும் ஏற்றுமதி செய்யப்படக்கூடாது என்று சொல்லி.
அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி முள்ளிவாய்க்கால் சண்டையும் சரி, கடைசி வன்னி போரில் வந்து அமெரிக்கா வந்து ஸ்ரீலங்காவுக்கு உதவி செய்யவில்லை. நீங்கள் சில பேர் கேட்கலாம், யுத்தத்தின் இறுதி காலங்களில் வந்து அமெரிக்காவை தமிழ் மக்களுக்கு உதவி செய்ய சொல்லி புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாம் கேட்டார்கள் தானே, ஏன் அமெரிக்கா உதவி செய்யவில்லை, ஏன் ஒபாமா வர இல்லை, ஏன் அமெரிக்க கடற்படை வந்து தமிழர்களை மீட்கலைன்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையில் ஒரு விடயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். ஒபாமா ஆட்சிக்கு வந்தது 2009ஆம் ஆண்டு தை மாதம். அப்போ தை மாதம் ஆட்சிக்கு வந்து ஒரு 4.5 மாதத்துக்குள்ளேயே அந்த யுத்தம் வந்து முடிவுக்கு வந்துட்டுது. அதை விட இயக்கம் வந்து அமெரிக்காட்ட கேட்டது வந்து ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்பாடு செய்ததை சொல்லித்தான் அமெரிக்காட்டையும் ஜப்பானிட்டையும் ஐரோப்பிய ஒன்றியத்திட்டையும், அப்போ பிரிட்டனும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்தது, நோர்வேட்டையும் கேட்டது ஒரு போர் நிறுத்தத்தை தான் ஏற்படுத்தி தர சொல்லி. அங்கே வந்து தலையீடு செய்ய சொல்லி கேட்கல, உங்களோட கப்பலை அனுப்புங்கோ, படையை அனுப்புங்கோ, தமிழ் மக்களை காப்பாற்று கொண்டு கேட்கல, போர் நிறுத்தத்தை மட்டும்தான் செய்ய சொல்லி கேட்டது. அப்போ உங்களுக்கே தெரியும் வந்து போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை என்பது 1-2 மாதங்களில் நடக்கிற விஷயம் இல்லை. உதாரணமாக 99ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அளவில் வந்து பாலாண்ணா வந்து பிரிட்டனுக்கு வந்தார். பிரிட்டனுக்கு அவர் திருப்பி வந்த அப்புறம் வன்னியிலிருந்து நோர்வே வந்து அவரோட பேசி, பிரிட்டன் வந்து பேசி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் 2002ஆம் ஆண்டு மாசி மாதம் 22ஆம் தேதி தான் போர் நிறுத்த ஒப்பந்தமே ஸ்ரீலங்காக்கும் இயக்கத்துக்கும் கைச்சாத்தாகியது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வாரதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் எடுத்திருக்குன்னு சொன்னால் ஒபாமா ஆட்சிக்கு வந்து 4 மாதத்தில் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவது என்பது சாத்தியமே இல்லை. அடுத்தது அமெரிக்க படைகளை இறக்கி ஒரு மனிதநேய நடவடிக்கையை மேற்கொண்டு தமிழ் மக்களை காப்பாற்ற சொல்லி இயக்கம் கேட்டது மே மாதம் 2009 14ஆம் தேதி. சரிதானே, வந்து நடேசன்ன பிடித்தவரன் ஆக்கள் போய் ஸ்ரீலங்காண்ட கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ள வெள்ளக்கொடியோட போனது வந்து மே மாதம் 18ஆம் தேதி. சரியா ஒரு 4 நாளைக்கு முதல் தான் அமெரிக்க படையை வர சொல்லி வந்து அவர் கேட்டார். அப்ப 14ஆம் தேதி தான் அமெரிக்கா வந்து உதவி செய்ய சொல்லி ஒபாமா வந்து இயக்கம் கேட்டதை தவிர அதுக்கு முதல் போர் நிறுத்தத்தை மட்டும்தான் கொண்டு வர சொல்லி கேட்டார். இது எல்லாத்தையும் விட இந்த தென்னாசிய பிராந்தியத்துல தமிழ் மக்களுக்கு மிகவும் இடையூறாக இருந்தது சோனியா காந்தியினுடைய ஆட்சியில அப்ப இருந்த இந்தியா. அந்த சோனியா காந்தியினுடைய எதிர்ப்பை மீறி ஈழப்பிரச்சனையில வந்து எதையுமே அந்த காலத்துல வந்து ஒபாமாவால் செய்திருக்க முடியாது. ஆனாலும் கூட ஒபாமா வந்து தன்னுடைய ஆட்சி காலம் முடிந்த பின்னர் வந்து ஒரு புத்தகம் ஒன்று எழுதினவர். அந்த புத்தகத்தில் தெளிவாக எழுதி வந்தவர், ஈழத்தில் நடைபெற்றது எத்னிக் ஸ்லோட்டர். எத்னிக் என்றால் இனம், ஸ்லோட்டர் என்றால் வகை தொகையின்றி அவர்களை கொண்டு குவிக்கிறது. அப்ப இனப்படுகொலை என்பதை ஜெனசைட் என்ற சொல்ல பாவிக்காமலே வந்து ஒபாமா வந்து எழுதி வச்சுதான் போயிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், அந்த நேரத்தில் ஐநா வந்து சரியான முறையில் செயற்படுமா இருந்திருந்தால் அந்த எத்னிக் ஸ்லோட்டரை தடுத்திருக்கலாம். ஏன் அப்படியே அவர் சொன்னார்ன்னு சொன்னால், சோனியா காந்தியில கட்டுப்பாட்டில் இந்திய அரசாங்கம் இருக்கிற ஒரு சூழல்ல தன்னிச்சையாக அமெரிக்கா வந்து ஈழத்தீவில் தலையிட முடியாது. மாறாக ஐநா மூலமாகத்தான் இதை செய்யலாம் வந்து. இது மட்டும் இல்லாமல் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த ஏப்ரல் மாதம் அளவில் தான் நாங்களே வந்து புலம்பெயர் தமிழர்களை வந்து ஏப்ரல் மாதம் 4 அல்லது 5ஆம் தேதி இருக்கணும் வந்து ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவனும், மேற்குலகம் ஒரு மனிதநேய தலையிட மேற்கொள்ளணும் என்று சொல்லி வந்து மேற்குலகத்தையே வலியுறுத்தி பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. தொடர் போராட்டங்கள் கனடா, அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து இப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க, அதுவும் வந்து மேற்குலக நாடுகள் முழுக்க வந்து ஈரானில் நடத்தையில வந்து சீனாவில் நடத்தையில ரஷ்யாவில் நடத்தையில இந்த மேற்குலக நாடுகளில் தான் வந்து இந்த போராட்டங்களை வந்து ஈழத்தமிழர்கள் நடத்தலாம். அதாவது யுத்தம் முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்குள்ள அந்த காலப்பகுதிக்குள்ள ஒரு போர் நிறுத்தத்தை வந்து உடனே கொண்டு வர முடியாது. ஆனாலும் கூட அந்த நேரத்தில் பிரித்தானியாவிட சுப்பிரமணியம் பரமேஸ்வரன் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்த போது அவற்றை உண்ணாவிரதத்தை நிறுத்த சொல்லி போட்டு பிரித்தானிய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த டேவிட் மிலவான் அவர்களும் பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பெர்னார்ட் குஷரும் ஸ்ரீலங்காவுக்கு போய் அங்கே மஹிந்த ராஜபக்ச சொன்னவியல் நீங்கள் வந்து இந்த போரை நிறுத்தணும்னு சொல்லி. ஆனால் அவர் சொல்லி போட்டார், இந்த ஸ்ரீலங்கா வந்து இப்போ வந்து பிரிட்டனுடையோ பிரான்சினுடையோ கோலனி இல்லை, நாங்கள் உங்களுடைய குடியேற்ற நாடு இல்லை, நீங்கள் சொல்றபடியெல்லாம் நாங்கள் செய்ய முடியாதுன்னு நீங்கள் கேட்கலாம். அப்படின்னு சொன்னால் இவர்கள் வேறு ஏதாவது தடைகளை விதி செய்திருக்கலாம் தானே என்று சொன்னால் ஒரு மாச வித்தியாசத்தில் அப்படியெல்லாம் சாத்தியம் இல்லை. அதை விட ஸ்ரீலங்கா அந்த நேரத்தில் எப்படியான வேலைகளை ஈடுபட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்ரீலங்கா வந்து சீனா மற்றும் ஈரான் போன்ற நாடுகள்கிட்ட வந்து உதவிகளை பெற்றுக் கொண்டிருந்தது. அதையும் குறிப்பாக கடைசி நேரத்தில் வந்து
மஹிந்த ராஜபக்ச எங்க நின்றவர், அவர் ஜோர்டான்ல நின்றவர், மத்திய கிழக்கு நின்றவர், ஈரான் பக்கத்துல நின்றவர் வந்து, மறுபக்கத்துல வந்து பொன்சகா அங்க நின்றவர், சீனாவில் நின்றவர். இப்ப மஹிந்த ராஜபக்ச என்ன செய்தார் வந்து, மேற்குலகம் தங்களுக்கு உதவி செய்யாது, தங்களுக்கு நெருக்கடியை கொடுக்க போகுதுன்னு சொல்லி போட்டு இந்த யுத்தத்தை வெல்லணும் பண்றதுக்காக மேற்குலகத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய நாடுகளை தான் தேடி போனது வந்து. அப்ப அப்படியான ஒரு சூழல்ல வந்து ஒரு உடனடியாக வந்து ஒரு போர் நிறுத்தத்தை வந்து பிரிட்டனோ அல்லது அமெரிக்காவோ ஏற்படுத்தி இருக்க முடியாது. சரி, இந்த யுத்தத்தின் இறுதி காலத்துல வந்து தமிழ் மக்களை காப்பாத்துறதுக்கு அமெரிக்காவோ ஏனைய மேற்குள்ள நாடுகளோ எதையும் செய்யவில்லை என்று சொல்லி எங்களுடைய சிலர் வந்து குற்றம் சுமத்தினாலும், இன்னொரு பக்கத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னா வந்து 2009ஆம் ஆண்டு அந்த யுத்தம் முடிந்த பின்னர் வந்து அந்த முள்வேலி முகாம்கள்ல இருந்து தமிழ் மக்களை விடுவிக்க வேணும் என்று சொல்லி அழுத்தம் கொடுத்தது யார்? அது வந்து அமெரிக்காவும் ஏனைய மேற்குள்ள நாடுகளும், முக்கியமாக பிரிட்டன் பார்லிமெண்ட்லேயே வந்து இதுக்கான வந்து ஒரு கேம்பெயின் ஒன்றை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இன்றைக்கு ஈழத்தமிழர் பிரச்சனை பேசப்படுதுன்னு சொன்னால் அதுக்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் கனடாவும் எடுத்திருக்கின்ற முயற்சி தான் காரணம். இந்த இடத்துல 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு ஈழத்தமிழர்களுக்கு ஈரான் ஏதாவது செய்திருக்கின்ற பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உதவியையும் ஈரான் செய்யவும் இல்லை. ஈழத்தமிழர்களுக்காக ஐநா மனித உரிமைகள் பேரவையிலையும் சரி எந்த இடத்திலையும் வந்து ஈரான் குரல் கொடுக்கவும் இல்லை. இன்றைக்கு தமிழக மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வேணும், தனிநாடு வேணும், எங்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்புக்கு நீதி வேணும் என்று ஈரான்லேயா போய் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஈரான்லேயா போய் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே வந்து மேற்குல நாடுகளில் இருந்து கொண்டு அமெரிக்காவிலையும் பிரிட்டன்லையும் கனடாவிலையும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலையும் இருந்து கொண்டு தான் இந்த போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படியான சூழல்ல வந்து இதையெல்லாம் நாங்கள் வந்து ஈரான்ல போய் செய்ய முடியுமா? அந்த வகையில எங்களுடைய ஈழத்தமிழர்கள் வந்து தங்களுடைய அரசியலை சுதந்திரமாக முன்னெடுக்கிறதுக்கான ஒரு வெளியை வந்து அமெரிக்காவும் சரி ஏனைய மேற்குள்ள நாடுகளும் ஏற்படுத்தி தந்திருக்குது. அந்த இடத்துல வந்து நாங்கள் ஈரானை வந்து ஆதரிக்க வேண்டிய தேவையே கிடையாது. அப்படித்தான் சரி, வேறு ஏதாவது காரணங்கள் எங்களுக்கு இருந்தாலும் இன்னொரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்வோம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு ஈழத்தமிழர்களுடைய சனத்தொகை கிட்டத்தட்ட 40 லட்சம். அதுல 15 லட்சம் பேர் புலம்பெயர்ந்து வாழினர். அதுவும் புலம்பெயர்ந்து வாழ்வது என்பது வந்து எங்க? அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஏனைய ஐரோப்பிய நாடுகள். ஒரு சில ஆயிரக்கணக்கான சரி ஒரு லட்சம் வரையானவர்கள் வந்து இந்தியாவிலையும் ஏனைய இடங்களையும் இருக்கலாம் வந்து. ஆனா பெரும்பாலான ஈழத்தமிழர்கள், இந்த 15 லட்சம் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் வாழ்வதில் பெரும்பான்மையானவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? மேற்குலக நாடுகள்லாம் இருக்கிறார்கள். சரி அன்பானவர்களே, இத்தோடு சேரமான் தொலைக்காட்சியின் உசாவல் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.